ஓம் குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். வாழ்வில் சுகமே நல்கும் சுக்கிர பகவானின் மகிமை அப்படின்ற ஒரு தலைப்பில் இப்போ சுக்கிர பகவானோட விஷயங்கள் நாம் பார்க்க போகிறோம் குருவர்களால். அதில் முக்கியத்துவமாக நம்ம வழக்கப்படி ஜோதிடம் சார்ந்த விஷயமா உள்ளதால் சுவாமி எப்படி எந்தெந்த அந்த காலபுருஷ தத்துவப்படி இருக்கிறாரு அப்படி பார்த்துட்டா, சுவினி பரணி அவரோட திருநக்ஷத்திரம் மேஷத்தில் இருக்குது, அதே மாதிரி சிம்மத்தில் இருக்கும், அதே மாதிரி தனுசில் இருக்கும். இந்த 3 ராசி மண்டலங்களும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கேது பகவானோட ராசி மண்டலங்கள் தான் இதுவும். இந்த ராசி மண்டலங்கள் எல்லாமே தர்மம், அக்னி சம்பந்தப்பட்டது. அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த பரணியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு விசேஷமான தீபாக்னி. நிறைய ஒரு பெரிய, அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அண்ணாமலை, திரு அண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி பரணி தீபம்ன்ற ஒரு தீபம் ஏற்றுவாங்க இல்லையா? மாதிரி ஒரு தீபம் சம்பந்தப்பட்ட ஒரு விசேஷமான திருநக்ஷத்திரம் அது. அதனால் இந்த சுக்கிர பகவானை பிரீத்தி பண்ணக்கூடிய விஷயங்களில் நம்ம முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது, அவ்வப்போதும் அல்லது வெள்ளிதோறமாவது நீண்ட நேரம் தீபம் இல்லத்துலேயும் சரி கோயில்கள்லையும் சரி பிரகாசிக்க நாம் ஏதுவான முயற்சிகளை பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக இந்த பரணி சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால இந்த சுக்கிர பகவான் பொதுவாகவே வாசனாதி திரவியங்களுக்கெல்லாம் ஒரு அதிபதி. அதில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல சுத்தமான பசு நெய் ரொம்ப உகந்தது. அதில் ஒரு விசேஷமான இயற்கையான நறுமணமும் அதில் இருக்கும். பசு நெய் ரொம்ப காஸ்ட்லி அப்படி யோசிச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெயில் ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி தீபம் ஏற்றுவதும் ரொம்ப சிறப்பு. அதுவும் ஒரு விசேஷமான இயற்கையான நறுமணம் உண்டு. தேங்காய் சுக்கிர பகவானோட சம்பந்தப்பட்ட ஒரு வஸ்து தான் அதுவும். அடுத்து நீங்கள் அங்கேருந்து காலபுருஷ தத்துவப்படி இந்த சிம்மத்துக்கு வந்தாச்சுன்னா அங்கே மகம் பூரம் சுவாமியோட திருநக்ஷத்திரம். அது விசேஷமான திருநக்ஷத்திரம், தூபத்துக்கே உரியது. துர்கதி நாசினி தூப பிரகாசினி அப்படின்னு ஜெயபூரம் தேவி சகாயக்கிருப்பேன்ட்டு இருக்கும் பார்த்துங்க. அந்த பூரம் விசேஷமான ஒரு தூப திருநக்ஷத்திரமாக இருக்கும். துர்கதி, அதாவது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கெட்ட நிலைகளை எல்லாம் நிவர்த்திக்கக்கூடிய ஒரு விசேஷமான திருநக்ஷத்திரம் அது. அதில் இந்த தூபம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா, நிறைய வாசனாதி திரவியங்களை கொண்டு தூபம். ஏற்கனவே நாம் அந்த ராகு கேது பகவானுக்கு சாதாரண முறையில் ஒரு தூபம் தான் நம்ம யோசிச்சிருப்போம். பட் ஆனால் இப்போ பண்ணக்கூடிய தூபமானது நல்ல வாசனாதி திரவியங்கள் மூலயமா ஒரு தூபம் பண்ணுறது. சுவாமிக்கும் சரி இல்லத்துலேயும் பண்ணலாம் தூபம் போடுவது. இல்லைன்னா நல்ல இயற்கை இருக்கக்கூடிய இயற்கை நறுமணம் வீசக்கூடிய இந்த தூப ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஊதுபத்திகள், அது கூட ஏற்றி நம்ம வீட்லேயும் வைக்கலாம், கோயிலையும் வைக்கலாம். அதுக்கப்புறம் 3வது வீடு பார்த்துட்டிங்கன்னா தனுசு இல்லையா? அங்கே பூராடம் திருநக்ஷத்திரம், சுவாமியோட திருநக்ஷத்திரம் அந்த ராசி வீட்டில் இருக்கு இல்லையா? காலபுருஷ தத்துவப்படி அதுவும் ஒரு அக்னி ராசி ப்ளஸ் தர்ம ராசி, சரியா? அங்கே என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தா, இந்த பூராடம் திருநக்ஷத்திரத்துக்கு உகந்ததே நிறைய பூக்கள் சுவாமிக்கு கொடுப்பது ரொம்ப விசேஷம். அதுலேயும் அது அக்னி ராசியாக இருக்கிறதுனால பூக்கள்லேயே அக்னி சக்தி அதிகமாக உடைய பூக்கள் நிறைய இருந்தாலும் இந்த நாகலிங்க பூன்ட்டு ஒன்று இருக்கும், அதுவும் ரொம்ப விசேஷமானது. அதை சுவாமிக்கு நீங்கள் அவ்வப்போது கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு விசேஷமான வேலைகளாக இருக்கும் இந்த சுக்கிர பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்கு. அதை பார்த்துங்க. அதே மாதிரி தர்மம் ராசியாகவே அவர் இருக்கிறதுனால தர்மத்தில் நம்ம எதை முக்கியமாக பண்ணணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இது எப்படி சொல்லலாம்னா, இந்த சுக்கிர பகவான் திசை சில பேருக்கு நடக்கும். பட் ஆனால் அவங்க
அந்த திசையோட முழு பலன்களையும் வந்து அனுபவிக்க முடியாமல் பல தடைகள் இருக்கும் அவங்க முன்வினை கர்மாப்படி. அதே மாதிரி சுக்கிர திசையில் சில பேர் பிறந்திருப்பாங்க. அதாவது அந்த ஆரம்பமே அந்த நட்சத்திரத்தில் பூராடம், பூரம் அண்டு பரணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து எப்பொழுதுமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கும், ஏனைய ராசிக்காரர்கள் 12 ராசிக்காரர்களும் வந்து எப்பொழுதுமே வந்து இந்த சுக்கிர பகவான் அனுகிரகம் கிடைச்சாதான் ரொம்ப வாழ்க்கையில் வந்து ஓரளவுக்கு செழுமையாக இருக்க முடியும். ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூட எல்லாருமே வந்து இந்த விஷயங்களை வந்து மேற்கொண்டு நம்ம செய்யலாம். எது இந்த அக்னி சம்பந்தப்பட்ட அந்த தீபம், தூபம் அண்ட் இந்த பூக்கள். தர்மம் வைஸ் என்ன பண்ணலான்னா, இந்த ஏழ்மையாக இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட திருமணம் நடக்குது, அவங்களுக்கு வந்து திருமணம் நடத்தி வைக்க போகிறாங்க, ஆனால் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச ஏதேனும் ஒரு சிறிய ஸ்வர்ண தானம், அதாவது வந்து முடிஞ்சால் மாங்கல்ய தானம் ரொம்ப விசேஷம். பலவிதமான தோஷங்கள் நீங்கி சுக்கிர பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுத்துருவார். அதுலேயும் இந்த குறிப்பாக சுக்கிரதசை நடக்கிறவங்களாம் இதை எப்படியாவது நீங்கள் தேர்ந்தெடுத்தாவது எங்கேன்னு ஏழ்மையாக இருக்கணும், ப்ளஸ் தேவையானவங்களாக இருக்கணும். ஏதாவது ஒரு கன்னி பெண்ணு கொடுத்துட்டு பயன்பட்டு பண்ணக்கூடாது. அப்படி பெரிய மாங்கல்யம் முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு மூக்குத்தியாவது, இல்லைன்னா ஒரு சின்ன வெள்ளி கொலுசாவது, சம்திங் ஏதேனும் ஒன்றையாவது வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு சொர்ண தானங்கள் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்க. அதனால் மற்றொரு பதிவில் மீண்டும் பார்ப்போம். ஓம்.